இந்த மரண பயம் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு துறவியை போய் சந்தித்தார். அந்த துறவி கிட்ட போய் கேட்டார், ஐயா எனக்கு தூக்கம் வரல, படபடப்பா இருக்கு, உடம்பெல்லாம் பயத்துல நடுங்குற மாதிரி இருக்கு, மரணம் வந்துடுமோ அப்படின்ட்டு, நான் இறந்துடுவேனோ அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் நஞ்சம் பயம் இல்லை, ரொம்ப ஜாஸ்தி பயமா இருக்கு, நீ எப்படியாவது சரி பண்ணுங்க, எனக்கு என்னால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அந்த துறவி சொல்றார், கடல்ல இருக்கிற ஒரு துளி தண்ணி அப்படியே மேலோக்கி சுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? காத்து போன போக்கில் போகும், அங்கே இங்கே எங்கெல்லாமோ போகும். அது மாதிரி தான் மனுஷ ஜென்மம் அப்படின்றது. கவலை, துன்பம், பிரச்சனை, பயம், மன அழுத்தம், டிப்ரெஷனு, அது இதுன்னு நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து அப்படியே சுற்றிட்டு இருக்கிற ஒரு மனிதன் நல்ல வயதானதுக்கப்புறம் இறந்து போவான். மேலே போன அந்த துளி, ஒரு துளி அப்படியே கீழே வந்து கடலோட கலக்கிறது. அதோட சொந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி. வீட்டுக்கு வந்தால் நீ எவ்வளோ ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கியோ, எவ்வளோ நிம்மதியாக அப்பாடா வீட்டில் இருக்கிறதே சுகம் அப்படின்னு நீ எப்படி சந்தோஷப்படுறியோ, அது மாதிரி நம்மளோட ஆன்மாவும் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இறைவனோட சேரும்போது நிம்மதியாக இருக்கும். நம்மளோட வாழ்க்கை இந்த பூமின்ற இதுலேயே முடிகிறதில்ல, உடம்பு மட்டும்தான் அழிஞ்சு போகுது. நம்மளோட ஆன்மா இறைவனோடையே சேரும். அதுக்கு உண்டான விஷயங்களை செய்கிறதுக்காக தான் பூலோகத்தில் கடவுள் மனுஷனை அனுப்பியிருக்காரு. ஆனால் அவன் அதை மறந்துட்டு எல்லா விஷயத்துலையும் கவனம் வச்சுருக்கிறான். அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒருத்தன் ஒரு பென்சில் வாங்க போனான். ஆனால் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா பொருட்களை பார்த்தும் ஆசை வந்தது. இது அது இதை சாப்பிட்லாம், அதை எடுக்கணும் அப்படின்னு நிறைய பொருட்களை எடுக்க ஆரம்பித்தான். அவன் என்ன பொருளை வாங்க வந்தானோ அதை மறந்தே போயிட்டான். மரணம்ன்றது யாருக்கு வேணால் நடக்கலாம், வயசானவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும்னு இல்லை, பிறந்த உடனே கூட குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. அதனால் வருங்காலம் அப்படின்ற ஒரு பயம், நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, இது ஆயிடுமோ அது ஆயிடுமோன்னு இல்லாமல் அந்த நாள் அந்த நிமிஷம் சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படியே நேரத்தை கடத்தினா நிகழ்காலத்திலேயே நம்மளோட மைண்டை வச்சுக்கிட்டோம்னா நிம்மதியாக இருக்கலாம். பிறப்பும் இறப்பும் நம்ம கையில் கிடையாது. பிறக்கும்போது பயப்படல, அப்போ மரணத்துக்கும் பயப்பட வேண்டாம். ரெண்டுமே இறைவன் கையில் இருக்குது. வந்த வேலையை மட்டும் பார்ப்போம், மற்ற வேலையெல்லாம் நம்மளை அனுப்பி வச்சவரே பார்த்துப்பாரு. ஃப்ளைட்டை பைலட் ஓடுறாரு அப்படிங்கும்போது நாம் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கோம். யாராவது பைலட் கிட்ட போய் கேட்குறோமா, நீங்கள் எத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, உங்களுக்கு ஏதாவது அவார்டு கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி நம்ம ஏதாவது கேட்குறோமா? ஒரு நம்பிக்கை, நல்லா ஓட்டுவார், கொண்டு போவார், சேஃபாக கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு. அது மாதிரி மரணம் அப்படின்றதும் இறைவன் கையில் ஒப்படைச்சிட வேண்டியதுதான். எல்லாருக்கும் இங்கே மரணம் இருக்குது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜாம்பவான்கள்லாம் வாழ்ந்த பூமி தான் இது. ஆனால் யார் இருக்கிறா? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறது நம்ம கையில் இருக்குது. பிறப்பும் இறப்பும் நம்ம கையில் இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் அதை சந்தோஷமாக அனுபவித்து வாழ வேண்டியது அது நம்ம கையில் தான் இருக்குது. மரண பயம் அப்படின்றதுக்கு பேட்ச் ஃப்ளவர்ஸில் என்ன ரெமடிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா ராக் ரோஸ், மெமிலஸ், ஒயிட் செஸ்னட், செரி ப்ளம், மஸ்டர்ட், கார்ஸ்.